அத்தை இன்னைக்கு மார்னிங் என்னத்தை பிரேக்ஃபாஸ்ட்டு? இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பரான ஹெல்த்தியான தோசை தான்மா. இன்னைக்கு இதில் பீன்ஸு பீட்ரூட்டு இதெல்லாம் பீன்ஸை கட் பண்ணி மாவுலேயே போட்டாச்சு. நம்ம பீட்ரூட்டு இதில் சீவி வச்சுருக்கோம். அது மேலே தூவி விட்டு நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். இதில் நெய் விட்டு நல்லா தோசை ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட்டு பீட்ரூட்டு குழந்தைங்க சாப்பிடாம அடம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இது போல் நம்ம சீவி தோசையில் நம்ம கலந்தும் கொடுக்கலாம். இல்லை பீட்ரூட் கேரட்டை மிக்ஸில் அடித்து அதை கலர் தோசையாகவும் போட்டு கொடுக்கலாம். குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்கம்மா. இன்றைக்கி நம்ம வீட்டை பீட்ரூட்டு பீன்ஸ் போட்டு நம்ம மிக்சட் தோசையாக ஊற்றிருக்கேன். நான் நெய் போட்டு நல்லாயிருக்கும். இந்த ஊற்றி வச்சாச்சு, ரெடி ஆகட்டும். நம்ம சீவி வச்சுருக்கிற பீட்ரூட்டை இப்போ நம்ம இந்த தோசை மேலே போட்டுருவோம். ஆல்ரெடி நெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. திருப்பி போட்டுருவோம். உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இந்த பீட்ரூட்டு. அயன் சத்து அதிகமாக இருக்குது. அதனால பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது போல் தோசை ஊற்றி கொடுங்க. பாருமா, சூப்பரான இன்னைக்கு பீட்ரூட் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு காம்பினேஷனாக நம்ம வீட்டில் சாம்பார் வச்சுருக்கோம். சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. இது போல் நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஒயிட் சட்னி ரெடி பண்ணியிருக்கோமா. உளுந்து வடை தான் செஞ்சுருக்கோம். இன்னைக்கு நம்ம வீட்டில் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. உளுந்து வடையும் பீட்ரூட்டு பீன்ஸ் போட்டு நல்லா சூப்பரான நெய் போட்டு தோசையும் சாம்பார் சட்னி ஒயிட் சட்னி வச்சுருக்கோம். நம்ம வீட்டில் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். இது போல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பீட்ரூட்டெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது, அயன் சத்து அதிகம். அதனால் நீங்கள் இதை குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்திங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.